உங்களோட வீட்டில் இருக்கிற இளம் பெண் பிள்ளைகளுக்கு இந்த காணொலியை போட்டு காட்டுங்க. ஏன் என்ன விஷயம்டா, ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க கையும் களவுமா போலீஸ்ட சிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா சிக்கப்பட்டிருக்காங்க? கொஞ்சம் நஞ்சமில்ல, 1 கிலோவுக்கும் அதிகமான ஐஸ்ன்ற போதைப் பொருளோட சிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இளம் பெண் யார், எப்படி சிக்கப்பட்டாங்க, இந்த இளம் வயசுல எப்படி இந்த போதைப் பொருள்ன்ற விஷயத்துக்குள்ளுக்கு வந்தாங்க, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன, எங்க வச்சு இவங்க கைது செய்யப்பட்டாங்க, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முதல் இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்டா, சில நாட்களுக்கு முதல் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில பெரிய அடிபுடி சண்டையெல்லாம் வந்து சிறை கைதிகள் எல்லாம் உயிரிழந்திருந்தாங்க. சிறை காவலர்கள் அவங்க எல்லாம் உயிரிழந்திருந்தாங்க. மோசமான ஒரு சம்பவம் நடந்தது இல்லோ. அந்த சம்பவம் அடிபுடி விஷயமெல்லாம் நடக்கும்போது அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில மேல கூரையில சில பெண்கள் போராட்டம் எல்லாம் செஞ்சு கொண்டு கத்தி கூச்சல் போட்டு கொண்டெல்லாம் இருந்தாங்க. அதுல பார்க்கறதுக்கு ஒரு அழகான ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த பெண்ணினுடைய போட்டோவை போட்டு சமூக வலைத்தளத்துல ஒரு விஷயம் ஒன்று பேசப்பட்டு கொண்டிருந்தது. நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். என்னடா, அந்த இளம் பெண் வந்து சாதாரண இளம் பெண் இல்ல, பதுளையை சேர்ந்த இளம் பெண். அவங்க படிச்சு ஒரு நல்ல ஒரு டாக்டரா வரணும்ன்ற ஆசையோட அவங்க வந்து முக்கியமான ஒரு பரீட்சை ஒன்று எழுதினாங்க. அதன் பிற்பாடு நீர்கொழும்புல அவங்களோட அத்தையினுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அத்தையினுடைய வீட்டுக்கு வந்த சமயத்துல ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலம் ஒரு தொடர்புண்டு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்மார்களோட சேர்ந்து ஒரு தொடர்புண்டு ஏற்பட்டு அதுல கதைச்சு அதுக்குள்ளுக்கு ஒரு ஆண் நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் மூலம் அவரோட தொடர்பு ஏற்பட்டு தொடக்கத்துல ஹாய் ஹலோ சாப்பிட்டீங்களா இது போல எல்லாம் கதைச்சு கேட்கறதுக்கு பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆனா விஷயம் எங்க போய் முடியுதுன்னு பாருங்க. இது விளையாட்டு விஷயம் இல்ல. கதைச்சு அந்த நபரோட வந்து ஒரு காதல் ஒன்று ஏற்படுது. அதாவது பெஸ்ட்டுக்கு நட்பு ஏற்படுது. அதன் பிற்பாடு காதல் ஏற்படுது. அந்த காதல் அப்படியே மலர்ந்து 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 என்ன நடக்குதுண்டா, அந்த இளம் பெண் வந்து இந்த காதலன் வந்து சொல்ற விஷயத்தை எல்லாம் வந்து செய்யறாங்க. அதுல முக்கியமா அந்த காதலன் என்ன சொல்றேன்டா, பார்சல் வந்து என்னுடைய நண்பர் வீட்டிற்கு அதை போய் எடுத்துக்கொண்டு போய் என்ன எடுத்தா இங்க கூடு அங்க கூடுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த காதலையும் நம்பி செய்யறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல போலீஸ் வந்து திடீரென்று ஒரு பார்சல் ஒன்று அந்த காதலை வந்து ஒருத்தவங்களோட வீட்டை இருந்து எடுத்துக்கொண்டு போய் காதலனுக்கு கொடுக்க கொண்டு போகும்போது போலீஸ் வந்து மறிச்சு அதை சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணும்போது அந்த பார்சலை சோதனை பண்ணும்போது அதுக்கு எக்கச்சக்கமான போதைப் பொருள் இருக்கு. அப்ப அந்த இளம் பெண்ணுக்கு என்ன ஏது ஒன்றுமே புரிய மாட்டேன்னு. ஆனா அந்த இளம் பெண்ணை போலீஸ் கைது செய்து ஜெயிலுக்கு தூக்கி போட்டுடுறாங்க. ஜெயிலுக்கு இருக்கும்போதுதான், ஜெயிலுக்கு போனதுக்கு பிற்பாடு தான் தெரிய வருது, அந்த காதலன் வந்து போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு மோசமான நபர். ஆனா பாக்குறதுக்கு நல்ல அழகா ஸ்மார்ட்டா ஒரு இளம் ஆண் நபர் போல இருக்கிறார். ஆனா போதைப் பொருள் விற்கிறது தான் இவரோட தொழிலா இருந்திருக்குது. அதே சமயத்துல இவங்க பரீட்சை எழுதி மருத்துவ பீடத்துக்கும் தெரிவாகி இருக்கிறாங்க. ஆனா இவங்க ஜெயிலுக்கு இருக்கிறாங்க. அந்த பெண் தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில பாக்குறதுக்கே அழகா இருந்த இளம் பெண். மக்கள் எல்லாம் கவலைப்பட்டாங்க, பாக்குறதுக்கு அழகா இருக்கிறாங்க, நல்ல ஒரு படிச்ச பிள்ளை மாதிரி இருக்காங்க. ஆனா இவங்க எப்படி ஜெயிலுக்கு வந்தாங்கன்னு அவங்களோட கதை தான் இந்த கதை. இவ்வளவு ஒரு மோசமான இவங்களோட ஒரு சோகமான கதையொன்று இவங்களுக்கு பின்னுக்கு இருக்குண்டு இப்படி ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா நான் இவ்வளவு நேரமும் சொன்ன விஷயம் வந்து இது உண்மை இல்லை. இது வந்து சமூக வலைத்தளத்துல கட்டுக்கதை, சும்மா கற்பனையில வந்து எழுதப்பட்ட ஒரு கதை உண்டு. அந்த இளம் பெண் வந்து உண்மையாகவே என்ன தப்பு செய்துட்டு உள்ளுக்கு போனாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அப்ப ஆனா இது ஒரு கட்டுக்கதையா இருந்தா கூட நீங்க கூட பார்த்திருப்பீங்க. இது வந்து ஒரு சும்மா வந்து சமூக வலைத்தளத்துல பரப்பப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும், இப்ப நான் இவ்வளவு நேரமும் சொன்ன இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இந்த இளம் பெண்ணினுடைய ஒரு கட்டுக்கதை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த கட்டுக்கதை என்று சொல்லப்படக்கூடிய கதை ஒரு உண்மையான கதை என்று சொல்லக்கூடிய வகையில தான் இன்றைக்கு அந்த இன்றைக்கு இல்ல நேற்றைய தினம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு இளம் பெண். அவங்களோட விஷயத்தை தான் இப்ப உங்களுக்கு உண்மையா சொல்ல போறேன். இவ்வளவு நேரமும் சொன்ன விஷயமும் நேத்து கைது செய்யப்பட்ட போதைப் பொருளோட 1 கிலோவுக்கும் அதிகமான ஐஸ்ன்ற போதைப் பொருளோட கைது செய்யப்பட்ட இளம் பெண்ணினுடைய கதையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ஜாயின் ஆகுது. என்னன்னு பார்க்க போனா இப்ப நாங்க உண்மையான கதைக்கு வருவோம். இந்த இளம் பெண் வந்து மிகப்பெரிய சர்வசாதாரணமான ஆள் இல்ல. ஆனா வயசு சின்ன இளம் பெண். இவங்களோட வயசு 33 வயசு. ஆனா இவங்க இன்னும் 20-25 வயசு இருக்கக்கூடிய போதைப் பொருளுக்கு நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. என்ன நடந்திருக்குண்டா, இந்த இளம் பெண் வந்து நிறைய நாளா போதைப் பொருள் நிறைய நபர்களுக்கு வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இளம் பெண் என்று சொல்லப்படுது. ஆனா சிக்கப்படாம பக்காவா பெர்ஃபெக்டா விற்பனை செஞ்சு கொண்டிருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த அரசாங்கத்துல கடுமையான போதைப் பொருளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற காரணத்தினால இவங்களை எப்படியாவது பிடிக்கணும் ஸ்கெட்ச் போட்டு
ஒரு வழியா நேத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் பெரிய கொஞ்ச நெஞ்சம் இல்ல, ஒரு 5 கிராம் 10 கிராம் ஐஸ்ன்ற போதைப் பொருள் இருந்தாலே பல வருடம் ஜெயிலுக்கு சிறை வாழ்க்கை வாழ வேண்டி இருக்கும். பல வருடம் இல்ல, சில சமயத்துல மரண தண்டனை கூட கிடைக்கலாம். ஆனா இவங்க 1 கிலோவுக்கும் அதிகமான ஐஸ்ன்ற போதைப் பொருள், அது இல்லாம 536 கிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளோட சிக்கப்பட்டிருக்காங்க. இது மரண தண்டனை, தூக்கு தண்டனை 2 விட குறைவான தண்டனை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமே இல்லைன்ற அளவுக்கு கையும் களவுமா சிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அப்ப இந்த இளம் பெண் யாருன்னு பார்க்க போகக்குள்ள சொந்தங்களே, இவங்க வந்து கொழும்புல வத்தலை என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் மக்களும் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடம் தான் வத்தலை. வத்தலை என்ற இடத்துலதான் கையும் களவுமாக நேத்து வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க மட்டக்குழி என்று சொல்லப்படக்கூடிய இடத்தை சேர்ந்த இளம்பெண். இவங்களோட வயசு 33 வயசு. ஆனா இவங்க உண்மையாகவே எப்படி இந்த போதைப் பொருள் அப்படின்ற தொழிலுக்குள்ளுக்கு வந்தாங்கன்னு பார்க்க போனா, இவங்க உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இல்லைன்றாலும் ஒரு நடுத்தர குடும்பமா இருந்தா கூட ஒரு நல்ல ஒரு மரியாதையான குடும்பத்தை சேர்ந்த இளம் பெண்ணு சில விஷயங்களை தேடி பார்க்க போகும்போது கிடைக்குது. ஆனா இவங்க சேர்ந்த நண்பர்கள் இங்கதான், இதுக்கு தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், பெற்றோர்களே உங்களோட இளம் பெண்களுக்கு இதை போட்டு காட்டுங்க. அதாவது இவங்களோட சேர்ந்த நண்பர்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளையும் சொல்லையுமா அழகா வந்து நல்ல டிப்டப்பா இருந்தாலும் அவங்க போதை பொருள் அந்த மாதிரியான இதுகளோட தொடர்பு பட்டு அதுக்கு பழக்கப்பட்டு அதோட ஈடுபட்ட பெண்களா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனூடாக இவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதன் பிற்பாடு இவங்க தொடக்கத்துல வந்து அது தப்பு தவறு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் காலப்போக்குல போக 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 அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாவிக்க தொடங்கி அது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் செஞ்சு கடைசியா போதைப் பொருள் விற்கிறதுக்கு, வருமானம் பணத்துக்காக போதைப் பொருள் விற்கிறதுக்கு நண்பர்கள் மூலம் ஈர்க்கப்பட்டு இப்படி நிறைய ஒவ்வொரு விஷயங்கள்லாம் போகும். தேட போனா ஒவ்வொரு காரணங்கள் போகும். ஆனா முக்கியமான ஒன்று உங்களுக்கு தேவை, அதுவும் இளம் பெண்களுக்கு இந்த பாதைக்குள்ள சிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படியெல்லாம் போய் கடைசியா வித்து 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 பெரிய லெவல்ல உருவாக்கி பெரிய இந்த பாதாள கும்பல் என்றெல்லாம் கேள்விப்படுறீங்க. அதே மாதிரிக்கு இவங்களும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போதைப் பொருள் கடத்துறதுல விற்கிறதுல ஒரு பயங்கரமான ஒரு மாஃபியா கேங். இந்த சினிமா படத்துல பார்ப்போம், அதை மிஞ்சிற அளவுக்கு ஒரு நபர் என்று சொல்லப்படுது. ஆனா கையும் களவுமா போலீஸ் எல்லாம் சர்வசாதாரணமா இவங்களை தொடையலாதான். இப்ப போதைப் பொருள் இவங்கள்ட்ட இல்லாம இருந்திருந்தா போலீஸ்ல கதை முடிஞ்சா அந்த அளவுக்கு சும்மா வாங்கிட்டு வாங்கி இருப்பாங்களா. ஆனா கடைசியில இவங்க கையும் களவுமா சிக்கப்பட்டனால நேத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு குறைந்தபட்சம் மரண தண்டனை வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மரண தண்டனையோ தூக்கு தண்டனையோ எப்படி நிறைவேற்றப்பட்டாலும், அதாவது என்னதான் கிடைச்சாலும் இலங்கையில வந்து நிறைவேற்றப்படுற தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ எனக்கு தெரிஞ்ச 76ஆம் ஆண்டு எத்தனாம் ஆண்டு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா நிறைவேற்றப்படுற இல்லை, அதனால சிறை உள்ளுக்கு தான் இருப்பாங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. அதனால இளம் பெண்கள் மட்டுமல்ல, ஏன்னா பெண்களை டார்கெட் பண்ணி கதைக்கணும்டா ஆண்கள் லேசாவே இது உள்ளுக்கு போறாங்க, அது அதிகமா நடக்குது, அது சொல்ல தேவையில்ல, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இளம் பெண்களும் இதுக்குள்ள போற விஷயங்களை நான் பார்க்கும்போது பயமா இருக்கு. இந்த இளம் சமுதாயம் எங்க போய் முடிய போகுது, என்ன நடக்க போகுது, இது இந்த எதிர்காலம் எப்படி போகுது. நல்ல பண்பான குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கூட இளம் பெண்கள் கூட இது உள்ளுக்கு போற விஷயங்களை பார்க்க கிடைக்குது. டெப்லெட் போதை மாத்திரை என்றெல்லாம் பாவிக்கிற விஷயங்களை நான் பார்க்க கிடைச்சிது, நிறைய விஷயங்கள். அதனால பயமா இருக்குது. அதனால இளம் பெண்களே நீங்க வந்து பழகுற உங்களோட நண்பிகள் வந்து ரொம்ப கவனமா நீங்க பழகுங்க. தொடக்கத்திலேயே அவங்க தப்பான பாதைகள்ல போறாங்க, தப்பான விஷயத்துல ஈடுபடுறாங்க, தவறான விஷயம் வந்து தெரிஞ்சா உடனே அதுல இருந்து வெளியாகிருங்க. இதைதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் இவ்வளவு நேரமும் சொன்னது சும்மா ஒரு கட்டுக்கதை இல்லை, உண்மையான நேத்து கைது செய்யப்பட்ட இளம் பெண்ணை வந்து அவங்களோட பின்புலத்தையும் லேசா சொல்லி, அதே போல 2-3 நாட்களுக்கு முதல் நீர்கொழும்பு சிறைச்சாலையில கூரைக்கு மேல நின்ற அந்த இளம் பெண்ணினுடைய உண்மை கதை போல சித்தரிக்கப்பட்ட ஒரு கதையையும் வந்து அது உண்மை இல்லைன்றதையும் அந்த கதையையும் விளக்கி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கிறேன். கவனமா இருங்க, அதை தான் சொல்ல முடியும். போதைப் பொருள் அப்படின்றது வந்து ஒரு கொஞ்ச நேரம் சில நாட்களுக்கு எங்களுக்கு ஒரு சொர்க்கம் என்ற மாதிரிக்கு ஒரு உணர்வை தரலாம். ஆனா அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்டா, நீண்ட தூரம் எப்படி இருக்கும்டா, எங்களுக்கு சிறை வாழ்க்கையும் சமுதாயத்துல மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலையையும் துன்பத்தையும், குடும்பம் நாங்க மட்டும் துன்பப்படாம எங்களோட குடும்பமே சீரழிஞ்சு போய் தொழில் செய்ய முடியாம எங்களோட வாழ்க்கையே சீரழிஞ்சு போய் மோசமான சூழ்நிலை உருவாகும். அதனால கவனமாக இருங்க, இதை தான் சொல்ல முடியும். இலங்கையில கதைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகள் இருந்தாலும் இதுதான் சமுதாயத்துக்கு தேவையான முக்கியமான விஷயம். இதைதான் என்னால சொல்ல முடியும். சொந்தங்களே, இளம் பெண்களே கவனமாக இருங்க. அதே போல நாட்டுல நிறைய மோசமான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. நானும் கடவுளை வேண்டிக் கொள்றேன், இது போல மோசமான போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இளம் பெண்கள் மட்டுமல்ல இளம் ஆண் நபர்களும் யாருமே
சிக்கப்படாம இருக்கணும் மட்டும் நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். எனக்காக வேண்டிய என்னுடைய குடும்பத்துக்காகவும் நீங்களும் கடவுளை நீங்க நம்பக்கூடிய இறைவனை வந்து நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. எனக்காகவும் நானும் சந்தோஷ மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்களும் சந்தோஷ மகிழ்ச்சியா இந்த பூமியில எல்லாருமே சந்தோஷ மகிழ்ச்சியா வாழணும். நானும் இறைவனை கடவுளை வேண்டிக் கொள்றேன். நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.